சத்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பிரச்சதாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருக்கோயில் சாலிக்கிராமம். இன்று நாம் இந்த பிருந்தாவனத்தை தான் தரிசிக்கப் போகிறோம். புண்ணிய பூமியாம் பாரதத்தில் நம்முடைய புராதனமான சனாதன தர்மத்தில் தாய் தந்தையருக்கு பிறகு அடுத்த ஸ்தானத்தில் குருவை வைத்து நாம் போற்றுகிறோம். குரு என்றால் என்ன பொருள்? அஞ்ஞானம் எனும் இருளை நீக்கி மெய்ஞானத்தை காட்டுபவர்தான் குரு. நம்முடைய இந்திய திருநாட்டில் குரு வணக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புத குருதான் மகான் ஸ்ரீ ராகவேந்திரர். இவர் பிரகலாதனின் மறு அவதாரமாக அறியப்படுகிறார். ராகவேந்திர சுவாமிகளின் மூல பிருந்தாவனம் ஆந்திர மாநிலம் மந்திராலயத்தில் அமைந்துள்ளது. அந்த மந்திராலயத்தில் இருந்து சேகரிக்கப்பட்ட புனித மண்ணை, அதாவது மிருத்திகையை பிரதிஷ்டை செய்து நாடு முழுவதும் ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனங்கள் கட்டப்பட்டுள்ளன. இப்படிப்பட்ட மிருத்திகா பிருந்தாவனங்களில் மந்திராலயத்திற்கு நிகரான மகத்துவம் இருப்பதாக ஐதீகம். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்து மத மகான். வைணவ நெறியையும் மத்வ நெறியையும் நிலைநாட்டிய துவைத மதத்தையும் போதித்தவர் ராகவேந்திர மகான். விஷ்ணு பக்தரான பிரகலாதரின் அவதாரம். தனது ஆயுள் காலத்தில் பற்பல அற்புதங்களை இவர் நிகழ்த்தியிருப்பதாகவும் இன்றும் தனது பக்தர்களுக்கு ஆசியும் அருளும் புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாமெல்லாம் கண்கூடாக காண்கிறோம், நிஜமாக உணர்கிறோம். ஆந்திர பிரதேசத்தில் உள்ள மந்திராலயம் என்ற இடத்தில் உள்ள பிருந்தாவனத்தில் இவர் உயிருடன் சமாதி, ஜீவ சமாதி நிலையை அடைந்தார். அன்பர்களே, சங்குகர்ணன் என்ற தேவன் ஒரு சாபத்தின் காரணமாக இந்த உலகில் அரக்கர் வேந்தன் இரண்யகசிபுவின் மகன் பிரகலாதனாய் பிறந்தார். மகாவிஷ்ணுவின் மேல் இருந்த தீவிர பக்தியினால் பிரகலாதன் அரக்கன் இரண்யகசிபுவை வதம் செய்ய நரசிம்ம அவதாரம் எடுத்தார். தனது அடுத்த பிறவியில்
ஹாக்லிகனாக பிறந்தார். ஹாக்லிகர் மகாபாரத போரில் பாண்டவர்களுக்கு எதிராக போரிட்டாலும் ஒரு நல்ல ஹரிபக்தராக விளங்கினார். இவர் போரிலே பீமனின் கையால் உயிர் துறந்தார். அடுத்த பிறவியில் வியாசராயராய் பிறந்தார். மத்வரின் தத்துவத்தை வழிபட்டார். அப்பிறவியில் தாம் செய்த தொண்டினால் திருப்தியடையாமல் மீண்டும் குரு ராகவேந்திரராக அவதரித்தார். குரு ராகவேந்திரராக அவதரித்தார். சுக்லபக்ஷ சப்தமி திதியில் மிருகசீரிட நட்சத்திரத்தில் அவதரித்தார் ஸ்ரீ ராகவேந்திரர். அவருக்கு பெற்றோர் சூட்டிய பெயர் வேங்கடநாதன். வேங்கடநாதனின் ஜென்ம ஜாதகத்தை கணித்த ஜோதிடர்கள் அவர் பிற்காலத்தில் உலகமே போற்றும் ஒரு அற்புத பிறவியாக இருக்கப் போகிறார் என கணித்து சொன்னார். பால்ய வயதிலேயே முறையாக வேதங்களை பயின்றார் வேங்கடநாதன். இசைக்கருவிகளை வாசிப்பதற்கு அவருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. அன்பர்களே, 1602 ஆண்டில் வேங்கடநாதனுக்கு சிறந்த முறையில் உபநயனம் செய்து வைக்கப்பட்டது. சந்தியாவந்தனம், அக்னி காரியம், தேவபூஜை, ஜபம், பாராயணங்களை சிரத்தை பக்தியுடன் நிறைவேற்றிக் கொண்டு எல்லோருடைய நன்மதிப்புக்கும் பாத்திரமானார் வேங்கடநாதன். ராகவேந்திரரின் ஜீவ சரித்திர நூலாம் ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தில் அவரது அழகை வர்ணிக்கிறார்கள். தனது 18ஆம் வயதில் முகத்தில் ஒளியுடன் மிகுந்த தேஜசுடன் காணப்பட்டாராம் வேங்கடநாதன். பல ஊர்களுக்கு சென்றார். அரசவைகளில் அறிஞர் பெருமக்கள் பலருடன் மிகச் சிறந்த முறையில் தர்க்கங்கள் செய்தார். பாராட்டுக்களை பெற்றார். தனது குருமார்களான ஸ்ரீ விஜயீந்தரர், ஸ்ரீ சுதீந்தர சுவாமிகளின் பரிபூரண அன்பையும் ஆசிகளையும் பெற்றிருந்தார் வேங்கடநாதன். வேங்கடநாதனுக்கு ஸ்ரீ வாசுதேவாச்சாரியாரின் மகள் சரஸ்வதி தேவியை மணமுடித்து வைத்தார் ஸ்ரீ சுதீந்தர். ராகவேந்திரரின் அற்புதங்கள் கோடி கோடி. இந்த மண்ணிலே வாழ்கின்ற வளருக்கும் வாழும் காலத்திலேயே உங்கள் துன்பங்கள் தீரவும் உங்கள் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறவும் ராகவேந்திரர் இன்றளவும் அருள் புரிந்து வருகிறார். ஒரு முறை வேங்கடநாதனை ஒரு செல்வந்தர் தன் வீட்டு பூஜை அறையில் பங்கேற்றுவிட்டு போஜனம் செய்ய அழைத்தார். அங்கு சென்ற வேங்கடநாதனை பூஜைகள் செய்துவிட்டு சூக்த பாராயணங்கள் செய்தார். வேங்கடநாதனின் மேன்மைகளை அறியாத அந்த வீட்டு புரோகிதரின் மகன்
மரியாதை குறைவாக வேங்கடநாதனை நடத்தினார். வேங்கடநாதன் அக்னி சுத்தம் பாராயணம் செய்தபடியே சந்தனத்தை அரைத்துள்ளார். மதிய போஜன வேளை. போஜனத்திற்கு முன்பு பூஜைக்கு வந்தவர்கள் வேங்கடநாதர் அரைத்துக் கொடுத்த சந்தனத்தை உடம்பில் பூசினார். கடும் நெருப்பு போல் உடம்பிலே ஒரு எரிச்சல் உண்டாகியது. அப்போதுதான் வேங்கடநாதனை அவமதித்த தவறை உணர்ந்தார் அந்த வீட்டின் புரோகிதர். ஒரு கட்டத்தில் குடும்பத்தின் வறுமையை போக்க உதவி கேட்டு சுதீந்தரரை சந்தித்தார். இதற்கிடையிலே மத்வநவமி அன்று இரவிலே சுதீந்தரர் ஒரு கனவு கண்டார். அதில் வேதவியாசர் மத்வாச்சாரியார் தோன்றினார். வேங்கடநாதன் மத்வ மடத்தின் அடுத்த அதிபதியாகவே ஆவதற்கு பூமியிலே அவதாரமாகி இருக்கிறார் என்று சொன்னார். அவருக்கு ராகவேந்திர தீர்த்தர் என பெயர் சூட்டி மடாதிபதி சிம்மாசனத்தில் அமர்த்தி பட்டாபிஷேகம் செய்யும்படி ஆணையிட்டார்கள். பூர்வாசிரமத்திலே வேங்கடநாதனாக இருந்தவர் தான் பயின்ற அத்துணை ஓலைச்சுவடிகளையும் தூக்கி வீச நினைத்தபோது அன்னை கலைவாணி அவர் முன் தோன்றினார். அவருடைய அவதார ரகசியம் பற்றி எடுத்துரைத்தார். இப்படித்தான் வேங்கடநாதர் ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தராக பட்டம் சூட்டப்பட்டார். கலைவாணியுடைய அனுக்கிரகத்தால் குருமார்களின் வழிகாட்டுதலினால் வேங்கடநாதன் ராகவேந்திர தீர்த்தராக ஆனார். அதன்பின் நாடு முழுவதும் ராகவேந்திரர் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்காக யாத்திரை செய்து அருளாசி வழங்கினார். முகலாய மன்னன் ஒருவன் மசூத் கான் குதிரையில் சென்று கொண்டிருந்தார். போர் முனையில் இருந்து ஒரு ஓலைச்சுவடி வந்தது. அதை பிரித்து பார்த்த மன்னனுக்கு அதிர்ச்சி. அதில் இருந்த எழுத்துக்கள் தமிழில் எழுதப்பட்டிருந்தன. அப்போது வெங்கண்ணன் என்ற ஆடு மேய்ப்பவரை அழைத்து கடிதத்தை படிக்கச் சொன்னார் மசூத் கான். வெங்கண்ணன் படிப்பறிவில்லாதவன், தன்னால் படிக்க இயலாது என்றார். மசூத் கான் அந்த ஆடு மேய்ப்பவன் பொய் சொல்வதாக கருதினார். அந்த நேரத்திலே அந்த வெங்கண்ணனை ராகவேந்திரருடைய வரம் காப்பாற்றிய வெங்கண்ணன் ராகவேந்திரரை அவருடைய யாத்திரையின் போது தரிசனம் செய்திருந்தார். அந்த அருளாசியினால் அவனுக்கு இப்பொழுது கல்வி ஞானம் ஏற்பட்டது. ராகவேந்திரரின் அருளாசியினால் படிப்பு வாசனையே இல்லாத வெங்கண்ணனுக்கு அந்த கடிதத்தை வாசிக்கும் திறமை புலமை கிடைத்தது. அந்த வெங்கண்ணன் பிற்காலத்தில் திவான் பதவி அடைந்தார்.
படிப்பு வாசனை கூட இல்லாத ஒருவனுக்கு ராகவேந்திரரின் மகிமை திவான் பதவி தந்தது. முன்பொரு சமயம் ஆந்திர மாநிலத்தில் இருக்கும் ஆதோனி என்ற ஊருக்கு செல்கிறார் ராகவேந்திரர். அங்குதான் வெங்கண்ணன் சபையிலே அரச அவையிலே இருக்கிறார். நவாப் சித்தி மசூத் கானிடம் ராகவேந்திரரின் வருகையை தெரிவிக்கிறார். ராகவேந்திரரை பரிசோதிக்க எண்ணுகிறான் மசூத் கான். தன் சிம்மாசனத்தில் அமர்கிறார். சுவாமிகளுக்கு ஒரு தட்டிலே மது மாமிசம் படைத்து மூடி காணிக்கையாக அளிக்கிறார். ராகவேந்திரர் தன் கமண்டலத்தில் இருந்த தீர்த்தத்தை அதன் மீது தெளிக்கிறார். காணிக்கை தட்டை திறந்து காட்ட பணிக்கிறார். தட்டு திறக்கப்படுகிறது. என்ன ஒரு அதிசயம்! அதிசயம்! மசூத் கான் கொடுத்தது மதுவும் மாமிசமும். ஆனால் இப்போது அதிலே மலர்களும் பழங்களுமே இருந்தன. அப்போதுதான் மசூத் கானுக்கு தான் செய்த தவறு புரிந்தது. தன் தவறுக்கு பிராயச்சித்தமாக ராகவேந்திரருக்கு ஏதாவது வழங்க விரும்புவதாக மசூத் கான் தெரிவித்தார். அதற்கு ஆதோனி சமஸ்தானத்தில் இருக்கும் மாஞ்சாலை கிராமத்தில் தற்போது மந்திராலயம் அமைந்திருக்கும் பகுதியில் தான் ஜீவசமாதி அடைய நினைத்திருப்பதாக சொல்கிறார் ராகவேந்திரர். மாஞ்சாலை கிராமத்தை மகிழ்ச்சியுடன் வழங்கினான் மசூத் கான். ஒரு சமயம் ராகவேந்திர மகான் தன் வாழ்நாள் குறித்து கணித்துச் சொல்லும்படி 3 ஜோதிடர்களை அழைத்து கேட்கிறார். 3 பேரும் 3 விதமான கணிப்புகளை சொன்னார்கள். ஒரு ஜோதிடர் 100 ஆண்டுகள் ராகவேந்திரர் வாழ்வார் என்றார். மற்றொரு ஜோதிடர் 300 ஆண்டுகள் அவரது ஆயுட்காலம் என்றார். 3வது ஜோதிடர் 700 ஆண்டுகள் அவர் வாழ்வார் என்று கணித்து சொன்னார். அது எப்படி ஒருவருக்கு 3 ஆயுட்காலம் இருக்க முடியும்? 3 ஜோதிடரும் 3 கணிப்புகளை சொல்கிறார்களே, அது என்னவென்றால் பூத உடலாக 100 ஆண்டுகளாகவும் கிரந்த வடிவத்தில் அதாவது நூல்களின் வாயிலாக ராகவேந்திரர் 300 ஆண்டுகளும் பிருந்தாவனத்தில் 700 ஆண்டுகளும் வாழ்வார் என்பதே அந்த ஜோதிடர்கள் சொன்ன கருத்தின் உட்பொருள். தன் பூர்வாசிரமத்தில் சாதாரண கிரகஸ்தனாக வெங்கண்ணனாக இருந்தபோது
அவர் எண்ணற்ற இன்னல்களை அனுபவித்தார். அதனால்தானோ என்னவோ இன்றளவும் தன்னை நம்பி நாடி வரும் பக்தர்களின் ஏழ்மையை போக்கி சுபமான நல்வாழ்வை அருளி வருகிறார் மந்திராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திரர். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய பிரஜதாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேன.